நீங்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், இனவாதி திட்டமிட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்துத்தான் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்று. எனக்கு அந்த லாஜிக் புரியவில்லை. அதாவது ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது அனைத்து சமூகங்களுடைய ஆதரவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் எல்லா கட்சியும் நினைக்கும். அது என்ன மொட்டு கட்சி மாத்திரம் இவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அவர்களை அச்சுறுத்துவதனூடாக வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று எப்படி நினைக்கலாம்? கடந்த அக்டோபர் மாதம் இந்த நாட்டிலே ஜனாதிபதி அவசரமாக பிரதமராக மஹிந்த ராஜபக்சேவை நியமித்தவுடன் வெளியே வந்து டிலான் பெரேரா சொன்னார், ரிஷாட் பதுர்தீனும் வருவார், ரவுஃப் ஹக்கீமும் வருவார், நாங்கள் ஆட்சி அமைத்து விடுவோம் என்று சொன்னார். இப்படி அந்த வீடியோ இருக்கிறது தேவையான காட்டலாம். சொன்ன பிறகு எங்களை வந்து அழைத்தார்கள், என்னை அழைத்தார்கள், ரவுஃப் ஹக்கீமை அழைத்தார்கள். பிறகு நாங்கள் இயலாது என்று சொல்ல எங்களுடைய எம்பிமாரை தனியாக அழைத்தார்கள். எவ்வளோ முயற்சி செய்தார்கள். கடைசி நாங்கள் உம்ராவுக்கு போனோம். பிறகு நாங்கள் வரமாட்டோம் என்று தெரிந்ததோடு பாராளுமன்றத்தை கலைத்தார்கள். நாங்கள் உறுதியாக அதில் இருந்தோம். உறுதியாக இருந்து பாராளுமன்றத்தை கலைத்ததற்கு எதிராக நீதிமன்றம் சென்று நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆமாம், பிரதமரை வெளியேற்றுவதற்காக நாங்கள் முயற்சி செய்தோம். இனி இந்த முயற்சிகளை கண்ட அவர்கள் பார்த்தார்கள், இவர்கள் ஒருபோதும் எங்களோடு வரமாட்டார். எனவே இவர்கள் இப்போதே வராதவர்கள் பிரதமராக மஹிந்த ராஜபக்ச ஆசனத்தில் இருக்கின்ற பொழுது அதை அமைச்சு எடுங்கள் என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். அல்லது அதை விட கூடுதலாக வேண்டும் என்றாலும் தாரம் என்றார்கள். இன்னும் வேறு என்ன விஷயங்கள் வேண்டும் என்றாலும் செய்வோம் என்றார்கள். நாங்கள் எதற்கும் சோரம் போகவில்லை. ஏன், நாளை இந்த வரலாற்று தவறு அரசியலமைப்புக்கும் மாற்றமான முறையிலே ஒரு சிறுபான்மை தலைமைத்துவம் செயல்பட்டது என்ற வரலாற்று தவறை நாங்கள் விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோம். அதாவது 18ஆம் திருத்தத்தில் விட்டது போன்று 19வது திருத்தம் தான் நாட்டில் இருக்கிறது. 18ஆம் திருத்தத்தில் விட்ட தவறு போன்று இன்னும் ஒரு தவறை நாம் செய்து 18வது தவறு விடையில் என்ன தவறு விட்டோம்? இல்லை, மஹிந்த ராஜபக்சவுக்கு 3வது தடவையாக ஆட்சி செய்வதற்கு மதுரத்தில் 17ஆம் திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டதல்ல. 19வது தவறு என்று நான் சொல்லவில்லை. 18க்காக ஆதரவளித்திருந்தீர்கள். 18 நாங்கள் அந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள். அதாவது மஹிந்த ராஜபக்ச 3வது முறை கேட்டு மக்களால் வெல்லுவாராக இருந்தால் அது தவறல்ல, அது ஒரு ஜனநாயக வழிமுறை. அதே நேரத்தில் 17ஆம் திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த இப்போது 19இல் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற சுயாதீன ஆணைக்குழுக்கள் நிறுவப்படுகின்ற விவகாரம் அதில் ரத்து செய்யப்பட்டது 18ஆம் திருத்தத்தினூடாக. அப்படி அல்ல, அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டதை ஒழிய முற்றாக ரத்து செய்யப்படவில்லை. நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் 19வது திருத்தத்திலே நான் மட்டுமல்ல, இருந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் நாங்கள் அதை நாங்கள் அன்று தவறு விட்டோம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அன்று நாங்கள் அதை சரியாக அறிந்து கொண்டு தான் 18இலும் ஆதரவு கொடுத்தோம், 19இலும் ஆதரவு கொடுத்தோம். அந்த வகையிலே 3வது முறை மைந்த கேட்டு வெல்லுவாராக இருந்தால் அது தவறு அல்ல என்னை பொறுத்தவரையிலே. ஆனால் அரசியலமைப்பின்படி பிரதமரை நீக்குகின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது. எனவே அவர் பிரதமரை ரணில் விக்ரமசிங்காவில் யாராக இருந்தாலும் அவரை நீக்கியது தவறு. அதற்கு எதிராக அதே போல் பாராளுமன்றத்தை கலைத்தது தவறு. இவ்வாறு அரசியலமைப்புக்கு மாறாக செயல்பட்டதுக்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்பட்டோம். அந்த அதாவது அவர்கள் கண்டுகொண்டார்கள், இவர்கள் ஒருபோதும் எங்களோடு வரமாட்டார். எனவே தான் இந்த சம்பவம் நடந்த கையோடு இப்போ தயான் ஜெயதிலக சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு புது கதை ஒன்று வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த அதாவது சஹரானுடைய கொலைக்கு பின்னால் யாரோ இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பேச சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு தெரியும். இனி இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏன் என்னை கொண்டு வந்து அநியாயமாக இதுக்குள்ளே தள்ள வேண்டும்? 300 குற்றச்சாட்டு எனக்கு எதிராக. கடைசி போலீஸ் மா அதிபர் விசாரணை செய்து போட்டு சொன்னார், ஸ்பீக்கருக்கு கடிதம் எழுதுகிறார், ரிஷாட் பதுர்தீன் எந்த குற்றமும் இந்த பயங்கரவாத சம்பவத்தோடு எதிலும் சம்பந்தப்படவில்லை என்று என்னை பற்றி கிளியர் பண்ணி கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஸ்பீக்கருக்கு. யார்? போலீஸ் மா அதிபர். இப்போ 300 போய் தானே இப்படியெல்லாம் அநியாயங்களை செய்து சாவி டாக்டருக்கு செய்தது அநியாயம் தானே. இப்படி எல்லாரையும் அடக்கி பயமுறுத்தினால் இவர்கள் நினைத்தார்கள் ஒன்று வாக்களிக்காமல் ஒருபோது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விட்டு ரணில் விக்ரமசிங்க தோத்தாரை ஒரு முறை அதே விளிம்புக்கு சென்று அந்த மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வர பார்த்தார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய சமூகம் பயந்த சமூகம் அல்ல. எங்களுடைய அரசியல் தன்மைகளும் நாங்கள் மிக நேர்மையாக நடந்திருக்கிறோம். கடந்த 52 நாளிலே அதன் பிறகு இன்றும் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம். எங்களுடைய கை சுத்தமானது. சஜித் பிரேமதாசாவுடைய தேர்தல் கூட ஒரு சதம் கூட நாங்கள் எங்களுடைய கட்சியோ நாங்களோ இந்த தேர்தல் செலவுகளுக்காக கூட நாங்கள் வாங்காமல் மிக நேர்மையாக மிக சிக்கனமாக எங்களால் முடிந்தவரை இந்த அரசியல் பயணத்தை அவருடைய வெற்றிக்காக உழைக்கிறோம். நாங்கள் அவர் வென்ற பிறகு எங்களுடைய மக்களுக்காக, மாவட்டத்துக்காக, எங்களுக்கு அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய நலன்களுக்காக அவர் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதே போல் இந்த நாட்டிலே இந்த மதவாதிகளை இனவாதிகளை அடக்கி ஒடுக்கி இனிமேல் இவ்வாறான ஒரு கூட்டம் இந்த நாட்டிலே வராத அளவுக்கு தண்டனைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். எனவே இவ்வாறான இந்த நிலையில் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள், அதாவது கைது செய்வதிலே சில தவறு. அதாவது சஹரான் எத்தனையோ குற்றச்சாட்டு இருந்தது, போலீசார் தேடினார்கள், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வாறு ஒரு சிலர் ஒழிச்சு கொண்டு ஓடிக்கொண்டு தெரிகின்ற போது கண்டுபிடிக்க முடியாது. இந்த குற்றம் நடந்ததும் கண்ட மாதிரி எல்லாரும் கைது செய்யப்பட்டார்கள். எனவே அதையும் இதையும் ஒப்பிட்டு ரீதியிலே பார்க்க முடியாது.